புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகம் அருகே விஷத்தன்மை கொண்ட வெள்ளி விரியன் பாம்பு பிடிபட்ட சம்பவம் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் பாம்பு கண்டுபிடிக்கப்பட்டதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டன. புதுச்சேரி விக்டர் சிமோனல் வீதியில் அமைந்துள்ள சட்டப்பேரவையின் வெளியேறும் வாயில் பகுதியில் நேற்று மதியம் ஏராளமான காகங்கள் கூட்டமாக இருந்ததை காவலர்கள் கவனித்தனர். இதையடுத்து அவர்கள் அருகில் சென்று பார்த்தபோது ஒரு சிறிய பாம்பை காகங்கள் கொத்திக் கொண்டிருப்பதை கண்டனர். உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறை ஊழியர் வேலாயுதம் சாலையில் காகங்களுடன் ஊர்ந்து கொண்டிருந்த சுமார் 2 அடி நீளமுள்ள வெள்ளி விரியன் பாம்பை லாவகமாக பிடித்தார். பின்னர் அந்த பாம்பு பாதுகாப்பாக வனத்துறை அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. சட்டப்பேரவை மற்றும் அரசு மருத்துவமனை அருகருகே உள்ள பகுதியாக இருப்பதால் மேலும் பாம்புகள் உள்ளனவா என்ற சந்தேகத்தில் வனத்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். தலைமை செயலக வளாகத்தில் உள்ள புதர்கள் மற்றும் பழைய பொருட்கள் குவிக்கப்பட்ட பகுதிகளிலும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மக்கள் அதிகம் கூடும் முக்கிய இடத்தில் பாம்பு பிடிபட்ட இந்த சம்பவம் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. Sir, one.